அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நல்லா ஒரு டேஸ்ட்டான சட்னி எப்படி ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா குக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது வறுத்த வேர்க்கடலை கிடையாது, நல்லா காஞ்ச வேர்க்கடலையாக பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கிட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ட்ராவல் டைம்லலாம் டிஃபன் எடுத்துகிட்டு போக பிளான் பண்ணுறோன்னா இந்த சட்னி நம்ம ட்ரை பண்ணலாம். இதில் நம்ம தேங்காய் சேர்த்து செய்யாததால் இது ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை ரெண்டுத்துக்குமே செமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வேர்க்கடலையை வறுத்ததுக்கப்புறமா நான் 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு 4 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது சட்னிக்கு நல்லா கலர் கொடுக்கும், ஆனால் காரம் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் நான் 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் காய்ந்த மிளகாய் சேர்க்குறீங்கன்னா 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலைலாம் நல்லா கிறிஸ்பியாகிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். கூடவே சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி புளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நமக்கு சட்னி எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் சட்னி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அடுத்து நம்ம இதில் தாளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் சட்னியை தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை ரெண்டுத்துக்குமே செமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.